தமிழ்நாட்டுல இவ்ளோ தற்குறிகள உருவாக்க காரணம் யார் தெரியுமா? இதோ இவர்தான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10 5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? படிச்சு பாஸ் பண்ணவன்லாம் முட்டாளு, படிக்காம பாஸ் பண்ணவன்லாம் அறிவாளியா? எப்படிங்க நீங்க இப்படிலாம் ஆல் பாஸ் போடுவீங்க? அப்ப கஷ்டப்பட்டு படிச்சவன்லாம் முட்டாளு. அதில் அவர்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆல் பாஸ் பண்ணுறது. ஊர் சுத்திட்டு, ஊர் மேய்ஞ்சிட்டு 16, 15 அரியர் வச்சவன், படிக்காதவன், அவங்களுக்குலாம் ஆல் பாஸ்ன்னு போட்டு விட்டீங்க. அவன்லாம் எப்படி நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணுவான்? எப்படி நீங்கலாம் இவ்ளோ தற்குறியா இருக்கீங்க? படிப்போட வேல்யூ தெரிஞ்சுதான் பாஸ் போட்டீங்களா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல நான் சிஎம் இதுல இருந்து என்ன தெரிகிறது? தயவு செஞ்சு மக்கள் மூளையை பயன்படுத்துங்க. கொஞ்சமாவது யோசிங்க. திரிசா பர்த்டே அன்னைக்கு இவங்க சிஎம் ஆவாராம். இவங்க ஜெயலலிதா மாதிரி நினைச்சுப்பாங்களாம். இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுப்பார் போல. எம்ஜிஆர்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நிறைய செஞ்சாரு. அவங்களுக்காகவே உயிரை விட்டாரு. ஆனா இவங்க எல்லாம் உங்களுக்கு மயிரை கூட கொடுக்க மாட்டாங்க. தனி ஒழுக்கம் இல்லாதவன் குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியாது. நாட்டை எப்படிங்க காப்பாற்ற முடியும்? திங்க் அபவுட். நல்லா யோசிங்க. திரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியில வச்சிருந்தாரு. விஜய் கட்சியில வச்சிருக்காரு. திரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கே பிரைவேட்டா வச்சிருக்காங்க. அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சிருப்பாருங்க.